ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது ஸ்டார் வந்து எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இது வந்து கீ செயினாகவும் பயன்படுத்தலாம், இல்லை வந்து தோரணம் மாதிரி பண்ணலாம், வால் ஹேங்கராக பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சிசர், அதுக்கப்புறம் மணி, இன்னும் தங்கூசி, மணி கோக்குற ஒயர் இருக்கு இல்லைங்களா, அது இதுதான் இதுக்கு தேவை. இது வந்து நான் டெக்கரேஷனுக்காக சும்மா அங்கே திலகம் மணி வச்சுருக்கேன். மேலே அதை மாட்டுறதுக்கு, ஹேங்கர் மாதிரி மாட்டுறதுக்கு இங்கே வளைய மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். இது நம்முடைய விருப்பம். இது வந்து தோரணம் மாதிரி போடும்போது ஒரு ஸ்டாரு மணி வந்து கொஞ்சம் நீட்டாக போட்டுட்டு அடுத்த லைன் வரும். சென்டரில் வந்து கம்மியாக வச்சுட்டு சுற்றி வரும்போது இந்த சைடும் அந்த சைடும் ஒரு மணி எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணால் தோரணம் மாதிரி இருக்கும். கீ செயினாகவும் பயன்படுத்தலாம். இதை எப்படி போடுறதுன்ட்டு நான் இப்போ காட்டுறேன். இப்போ வந்து 10 மணி கோத்துருக்கேன். 10 மணி கோத்து அது ஒரு வட்டமாக ஆக்கிடணும். சமமாக பிடிச்சிங்க ஒயரு பாருங்கள். இது போல் வட்டமாக போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து 2 மணி கோக்கணும். இது பாருங்கள், இந்த 10 மணி கோத்த பிறகு இந்த ஒயர் வந்து ஒரு பக்கம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு ஒரே ஒயர் மட்டும் வச்சு ஒரு ஒயர்லேயே சுற்றி வரணும். இதில் 2 மணி கோத்துட்டு இப்போ ரெண்டே 2 மணி மட்டும் கோத்துட்டு இந்த 2 மணி வரணும். 2 மணிக்கு ஒரு முக்கோணம் வரும். இதில் வந்து இந்த 2 மணி வருது, நடுப்புற ஒரு மணி வரும். ஒரு முக்கோணத்துக்கு நடுப்புற ஒரு மணி வரும். அதுக்கு வந்து நம்ம இப்போ இந்த 2 மணிக்கு கோத்துடணும். கோத்துட்டு இதில் வந்து 2 மணி கோக்கணும். அந்த மேலே இருக்கிற ஒன்று வந்து கடைசியாக தான் கோக்கணும். இந்த 2 மணி கோத்தோடனே இந்த மணியில் வந்து ஒயர் கோத்துடணும். இந்த மணியில் கோத்துட்டு அடுத்த இதுலேயும் கோத்துட்டு திருப்பி 2 மணி கோத்துட்டு இப்படி ரிவர்ஸ்லேயே வரணும். ஒரு மணிக்கு இந்த பக்கமாகவே ஒயர் வந்து அடுத்த 2 மணிக்கும் சேர்த்து கோத்துட்டு இதில் 2 மணி கோத்துட்டு இந்த ஒன்றுலேயே வந்து கோத்து திருப்பி 2 இதே மாதிரி போட்டுட்டு வரணும். பாருங்கள், இந்த கோத்துட்டோம் இல்லைங்களா. இதில் வந்து இந்த 2 மணிக்கு கோத்து இந்த 2 மணி மட்டும் கோத்து திருப்பி ரிவர்ஸ்லேயே வந்து இந்த மணி கோத்து இதுலேயும் கோத்துடணும். கோத்துட்டு அதுக்கப்புறம் 2 மணி வந்தோடனே இந்த பக்கம் வராமல் இதுலேயே கோத்து இந்த 2 மணிக்கு கோத்துடணும். திருப்பி 2 மணி கோத்து இந்த ஒரு மணிலேருந்து கோத்து அப்படியே வரணும். இது ஃபுல்லாக முடித்த பிறகு அது பிறகு வந்து நீங்கள் இந்த மணியில் ஒரே ஒரு மணி மட்டும் கோத்து இதில் கோத்துடணும். கோத்துட்டு மறுபடியும் இப்படியே வந்து அந்த ஒரு மணின்றது வந்து தனியாக 2வது ரோவில் வரும்போது தான் கோக்கணும். இந்த 2 மணி மட்டும் முதல் ரோவ்லேயே கோத்துடணும். இதில் வந்து நான் சும்மா ஸ்டார் மாதிரி பண்ணால் நம்ம இந்த ட்ரீங்களுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லைன்னா பசங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஸ்டார்ஸ் மாதிரி அதாவது வானத்தில் ஸ்டார்ஸுங்க இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணலாம். இதில் வந்து இந்த மணி வந்து சும்மா நீட்டாக விட்டுருக்கேன். இதில் வந்து ஹைட்டு வந்து கம்மி பண்ணிங்கனாக்கா இது லாஸ்ட்டில் வரும். இதுக்கப்புறம் ஒன்று, இதுக்கப்புறம் ஒன்று, அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வந்து இந்த சைடு அதேமாதிரி கம்மியாக அதிகம் அது போல் தனியாக வந்தோடனே தோரணம் மாதிரி இருக்கும். இல்லை இதை வந்து சும்மா வால் ஹேங்கர் மாதிரியும் மாட்டி விடலாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இது ஈஸியானது தான். இந்த மணி இதை வந்து கீ செயினாக கூட பயன்படுத்தலாம். இதில் வந்து வளையம் ஒன்று மாட்டிட்டிங்கன்னா கீ செயின் மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா இதே மாதிரி இன்னொரு பக்கமும் போட்டுட்டு ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா தடிப்பாக வரும். இது ஒன்றே போதுமானதாக கூட இருக்கும் கீ செயினுக்கு. ஓகே வியூவர்ஸ், இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதிலே வந்து நம்ம சின்ன சீட்ஸ் மணி இருக்குது இல்லைங்களா, சின்னதாக அந்த மணிங்களில் கோர்த்து ஷைனிங் மணியில் சின்னதாக வரும் அந்த ஸ்டார்ஸ். அது போல் கண்டினியூஸாக போட்டு ப்ராஸ்லெட் மாதிரியும் பயன்படுத்தலாம்.
அதான் நம்ம கிரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் இதில் பயன்படுத்தலாம். சின்ன குட்டி பசங்களுக்கு வந்து ஷைனிங் மணியில் இப்போ நெத்திச்சுட்டி மாதிரியும் வைக்கலாம். ஓகே வியூவர்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.